ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த சிம்பிளான 3D மாடல் எப்படி கேட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதோட வியூஸ் நம்ம ரீட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதோட டாப் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி டாப் வியூன்னு சொல்கிறோம் அப்படின்னா டாப்ல இருந்து நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த இந்த சிலிண்டரோட ஃபேஸ் இந்த ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். அதுதான் அங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த டாப் வியூ அண்ட் ஹியர் யூ கேன் சி திஸ் ஒன் இஸ் தட் ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? ஸோ இது ஃப்ரண்ட் வியூ தான். ஏன் அப்படின்னா எப்பவுமே டாப் வியூக்கு மேலே ஃப்ரண்ட் வியூ தான் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த கேஸில் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து எடுத்துருக்காங்க. ஓகேவா? இது டாப் வியூனா இதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் வியூ தான் நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வியூ வச்சிருக்காங்க. இந்த செக்ஷன் வியூவோட நேம் வந்து ஏஏன்னு இருக்குது. இந்த செக்ஷன் வியூவோட செக்ஷன் லைன் செக் பண்ணணும். செக்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ டாப் வியூல இருந்து இந்த ப்ரொஃபைலை கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைலை வந்து டாப் வியூல இருந்து கட் பண்ணி இதுதான் நம்மளோட செக்ஷன் லைன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு ஒரு ஆஃபர் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்க ப்ரொஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப எப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ப்ரொஃபைல் கிடைக்குமோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் வியூவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டெப்த் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் இந்த இடத்துல ஹேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது எதெல்லாம் சாலிட் ப்ரொஃபைலாக இருக்குதோ அதுதான் வந்து ஹேட்சிங்கில் இருக்கும். ஹோல்ஸ் ஏதாவது கட் இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஹாலோவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் இது கட் ஆகும்போது இந்த இடத்துல இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதில் வந்து ஹாலோவாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உள்ள வந்து இது கவுண்டர் போர் மாதிரி கட் பண்ணிருக்காங்க. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சர்க்கிள் இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்க. ஸோ இந்த சர்க்கிள் இந்த டயாமீட்டர் 40ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட இந்த டயாமீட்டர். தென் அதுக்கப்புறமா உள்ள வந்து 2 சர்க்கிள் வச்சுருக்காங்க. 2 சர்க்கிள் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு டெப்த்துக்கு இந்த மாதிரி கட் ஆகுது ஒரு டயாமீட்டர் 17.5க்கு. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து இன்னொரு ஹோல் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 சர்க்கிள் அங்கே காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கிறதுனால நமக்கு ஹேட்சிங் வராது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கட்டு இப்போ இந்த வியூவில் இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க ஒரு கட்டு இருக்குது. இந்த கட்டு வந்து த்ரூவாக உள்ள பாஸ் ஆகிறதுனால இதை காமிச்சிருக்காங்க. தென் இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் இந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஹோல்ஸை வந்து ஹோல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த டிராயிங் எப்படி கேட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பார்ட் டிசைன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திக்னஸ். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்டோட திக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் கொடுத்துருக்கிறது. ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் தான் இருக்குது. எப்பவுமே நம்ம ப்ரொஃபைல் இருக்கிற வியூவை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த சிலிண்டருங்கிறது இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருப்பாருங்க இந்த சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு இதை நம்ம பேட் பண்ணிக்கலாம். 12 mm பேடு. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்க ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணலாம். ஐம் கோயிங் டு யூஸ் த டாப் வியூ. ஓகேவா? டாப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஸ்கெட்ச் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த டாப் லைன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல் தலைகீழ இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ ஹரிசாண்டல் வெர்டிகல் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ வெர்டிகலை ரிவர்ஸ் பண்ணினா இதுதான் நம்மளோட கரெக்டான ஆர்ஜின். ஸோ கரெக்டான ஓரியன்டேஷன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் மெனுவில் போயிட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் சர்க்கிள் அண்ட் கிளிக் த சென்டர் பாயிண்ட். த டயாமீட்டர் ஆர் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் 29. ஸோ டயாமீட்டர் கொடுத்தீங்கன்னா 58 வரும். ஸோ கன்ஸ்டன்ட்ல போயிட்டு ஜஸ்ட் கிவ் த டைமென்ஷன் அண்ட் யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ ரேடியஸ் 29. ஜஸ்ட் என்டர். ஸோ ஒன்ஸ் வரைஞ்ச வரமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இதை பேட் பண்ண போகிறோம். பேட் கமாண்டில் போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. பேடை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச். ஸோ இதோட வேல்யூ ஒன் டைரக்ஷன் பண்ண போகிறேன். ஒன் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட் வேல்யூ வந்து 12 mm. ஸோ 12 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் த ப்ரீவியூ அண்ட் கிளிக் ஓகே. நீங்கள் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயும் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். நான் டவுன்வர்ட் டைரக்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. தென் அதுக்கப்புறமா இப்போ இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் அட்டாச் இருக்குது. இந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ண போகிறோம். டாப் வியூவில் போய் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் செலக்ட் த டாப் சர்ஃபேஸ். இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த டாப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ யூ கேன் செலக்ட் போத். ஸோ ஐ கேன் செலக்ட் தட் பிளைன். ஸோ எப்பவுமே பிளைன் இருந்தால் பிளைன் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பிளைன் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிவர்ஸ். ஓகேவா? நவ் யூ கேன் சி தட் ப்ரொஃபைல் ஹியர். இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஐம் கோயிங் டு யூஸ் ஒன் சென்டர் ரெக்டாங்கிள் ஹியர். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளோட 2 எண்ட்லையும் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் ரேடியஸ் ஆஃப் 9 mm. ஸோ இதோட சென்டர் பாயிண்டில் போயிட்டு ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் சர்க்கிளோட வேல்யூ இந்த டைமென்ஷன்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ திஸ் லென்த் இஸ் 100 mm. This length is 100 mm. Then width of this rectangle. So இந்த width பார்த்தீங்க அப்படின்னா you can see here what is the width of this rectangle. இந்த வியூவில் இதை கொடுக்கல. ஸோ we can check any other view. ஸோ இதோட திக்னஸ் வந்து வேறு எதாவது வியூவில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த வியூவில் செக் பண்ணி பார்க்கலாம். Here also it is not given. Here also it is not given. Then we can check here another view. You can see this view. ஓகேவா? ஸோ இந்த வியூ பாருங்க. இந்த வியூவில் இந்த மேலே வரக்கூடிய சிலிண்டர். ஓகேவா? இந்த சிலிண்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see here this cylinder is given here and இந்த டாப்பில் வரக்கூடிய சிலிண்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இதோட திக்னஸ். இந்த திக்னஸ் பாருங்கள் 9 mm. ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 9 mm. திரும்ப இது ஒரு 9 mm. திரும்ப இது ஒரு 9 mm வரும்.
அப்படின்னா இது வந்து டோட்டலாக வந்து 27 இருக்கும் ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் டைமென்ஷன் வந்து இன்டெரக்டாக தான் இருக்கணும், நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் 27 and you can apply the dimension of the circle also. So circle radius வந்து 9 mm. Just select the circle and give the value of 9 mm. So once கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த சர்க்கிளை வந்து I just select this circle, go to mirror command and mirror the opposite side. And again I am going to use the quick trim. Quick trimல போயிட்டு just remove the unwanted. So இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத regions. Okay, just remove this one. Sorry, I remove the opposite side. Quick trim போயிட்டு I just remove this one. ஓகேவா. The next one remove this one. Yes. ஸோ நம்ம ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஆட் ஆயிருக்குது, இதை நம்ம ட்ரா பண்ணக்கூடாது, இது வந்து செப்பரேட் போர்ஷன், இந்த ஷாஃப்ட்ங்கிறது செப்பரேட் போர்ஷன். ஜஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு இதை நம்ம பேட் பண்ண போகிறோம். இதோட பேட் ஹைட் வந்து 27, இந்த டாப்ல இருந்து 27. ஜஸ்ட் கோ டு பேட் கமாண்ட் அண்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் ஹைட் ஆஃப் திஸ் ஷாஃப்ட் இஸ் 27. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா தென் இதில் இருந்து ஒரு சிலிண்டர் ஆட் பண்ண போகிறோம். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஃபேஸ்ல இருந்து, இந்த ஃபேஸ்ல இருந்து டோட்டலாக வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா இங்கே ஒரு 12 மைனஸ் ஆயிரும், டோட்டல் 52, அப்போ இது வந்து 40. ஓகேவா. ஸோ இஃப் யூ சூஸ் திஸ் சர்ஃபேஸ் இட் இஸ் 40. நீங்கள் டாப்ல இருந்து வரைஞ்சிங்க அப்படின்னா இதுல இருந்து மேலேயும் போகணும் கீழேயும் வரணும், ரெண்டு டைரக்ஷன்ல நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ பெட்டர் ஐ சூஸ் த டாப் சர்ஃபேஸ். இந்த சிலிண்டரோட டாப் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வாப் அண்ட் மேக் இட் இன்டு வெர்டிகல் ரிவர்ஸ், கிளிக் ஓகே. ஒன்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறமா நவ் ஐ கிரியேட் த சர்க்கிள். இந்த சிலிண்டரோட இந்த சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 40 mm. ஜஸ்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் apply the diameter value of 40 mm. ஸோ ரேடியஸில் இருக்குது, நீங்கள் ரேடியஸ் 20 எடுத்ததாலும் ஓகே தான், இல்லை டயாமீட்டர் 40 கொடுத்தாலும் ஓகே தான். தட் இஸ் யுவர் விஷ். ஒன்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இந்த ஃபேஸில் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம், இந்த ஃபேஸில் இருந்து இதோட ஹைட் வந்து 40 mm போகணும். ஸோ பேட் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் தி ஸ்கெட்ச் அண்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் 40. ஸோ ஒன்ஸ் 40 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் செக். ஸோ நியர்லி இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இதுலேருந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து we are using one கவுண்டர் போர் கட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்டர் போர்னு சொல்லுவோம். இந்த கவுண்டர் போரை நம்ம வந்து ஹோல் கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டயாவுக்கு ஒரு கட் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த டயாவுக்கு கட் பண்ணுவீங்க. பட் வி கேன் யூஸ் தட் ஹோல் கமெண்ட். ஓகேங்களா. ஹோல் கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஹோல் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கெட்ச் எதுவுமே ட்ரா பண்ணக்கூடாது, டேரெக்டாக ஹோல் கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஹோல் கமெண்ட்ல போயிட்டு எந்த சர்ஃபேஸ் மேலே ஹோல் ட்ரில் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸ், இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ் மேலே தான் ட்ரில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் த டாப் வியூ. ஸோ இங்கே சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோலோட டைப்பை சேஞ்ச் பண்ணணும். ஹோலோட டைப் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து யூ கேன் செக் திஸ் ஆப்ஷன் ஹோல் டைப். ஹியர் யூ கேன் see the கவுண்டர் போர்ட். ஸோ கவுண்டர் போர்ட் கொடுத்தோன்னா யூ கேன் செக் த ப்ரிவியூ. இந்த ஹோல் தான் நமக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்குது. ஓகேவா. ஸோ கவுண்டர் போர்ட் ஹோல். இந்த ஹோலோட ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட், இது வந்து ஹெட்னு சொல்லுவோம், இது வந்து ஷாங்க்னு சொல்லுவோம். இந்த ஹெட்டோட டைமென்ஷன் தான் இங்கே கொடுக்க போகிறோம். இந்த ஹெட்டோட டயா வந்து 17.5. ஸோ 17.5 அண்ட் இதோட டெப்த். ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 17.5 த்ரூ வால், 17.5 த்ரூ வால் அட் 26 அட் டெப்த் 16. தட் மீன்ஸ் இந்த டெப்த் வந்து இந்த போரோட டெப்த் வந்து இந்த ஹெட்டோட டெப்த் 26, நாட் 17.5, இட் இஸ் 26. இதோட டெப்த் ஒன்லி 16 mm. ஓகேங்களா. ஸோ 16 mm டயா, இந்த ஹெட் வந்து 16 mm, இந்த சிம்பிள் தான் ஹெட். ஓகேங்களா. இந்த ஹெட்டோட டயா 26, இதோட டெப்த் வந்து 16. இந்த ஹோல் வந்து 17.5க்கு த்ரூவாக பாஸ் ஆகுது. அப்போ இந்த ஹோலோட டைமென்ஷன் கீழே வருதுல, இந்த ஹோலோட டைமென்ஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு யூ கேன் செக் த டைமென்ஷன் ஆஃப் 17.5 அண்ட் டெப்த் வந்து 10 இருக்குது, இட்ஸ் நாட் 10 mm. ஸோ யூ கேன் சூஸ் அப் டு நெக்ஸ்ட் ஆர் அப் டு லாஸ்ட், ஏன்னா இதுக்கப்புறம் இது ரிமைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயா. ஸோ யூ கேன் see that preview. I check the previous here. See, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு 16 mm பாஸ் ஆகும், இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 26. அதுக்கப்புறமா இது லாஸ்ட் வரைக்கும் வரதுனால நம்ம த்ரூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப் டு லாஸ்ட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம ஹோல் வந்து பண்ணிட்டோம். பட் இந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட் நம்ம ரேண்டமாக இந்த சர்ஃபேஸ் மேலே கிளிக் பண்ணோம். இந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட்டை எக்ஸாக்டாக பொசிஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல we have the option பொசிஷன் ஸ்கெட்ச். ஜஸ்ட் கிளிக் த பொசிஷன் ஸ்கெட்ச். பொசிஷன் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா மூவிங்கில் தான் இருக்கும். ஓகே. இந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட்டையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் அப்ளை கான்சென்ட்ரிசிட்டி இன் திஸ் கேஸ். கான்சென்ட்ரிசிட்டி பண்ணும்போது எக்ஸாக்டாக இது வந்து கன்ஸ்டன்ட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே, எக்ஸிட் பண்ணிட்டு யூ கேன் see செக் த ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ ஒரே கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கட் கிரியேட் பண்ணுறோம். யூ கேன் செக் த செக்ஷன் வியூ. இந்த டைனமிக் செக்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல இந்த பிளைன் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் செக் த கவுண்டர் போர்ட். ஸோ இந்த கவுண்டர் போர்ட் ஹோல் இஸ் கிரியேட்டட். ஓகேவா. ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு செக் த ஹோல் டெப்த். ஆக்சுவலி ஹோல் டெப்த் வந்து ஐ வாண்ட் டு செக் ஹியர். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோட டெப்த் வந்து 5 mm தான் இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இது 16 mm வரணும். ஓகே. நவ் யூ கேன் செக் அகைன் டைனமிக் செக்ஷனிங். யூ கேன் செக் திஸ் ஒன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஹோல் ஃபீச்சர் வந்து கட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ மேக் இட் இன்டு ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ நெக்ஸ்ட் இந்த கட்டு.
ஸோ இந்த கட்டு பார்த்தீங்கன்னா எந்த வியூவில் தெரியுதோ அந்த வியூ தான் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த வியூவில் தான் தெரியும். அதாவது இந்த சைடு வியூ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் கட் நமக்கு தெரியும். ஸோ வி கேன் யூஸ் த சைட் பிளைன் ஃபார் த ஸ்கெட்ச். ஸோ பொசிஷன் ஸ்கெட்ச் போயிட்டு ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் சைட் பிளைன் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் தான். ஜஸ்ட் யூ கேன் கோ டு தட் கார்னர் ரெக்டாங்கிள் ஆர் சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ ஒன் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட லென்த், ஸோ த லென்த் ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் இஸ் 70 mm. 70 mm. தென் இதோட திக்னஸ், ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 mm. ஸோ இந்த ரெக்டாங்கிள் கட்டோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா திஸ் வித் ஆல்சோ 9 mm. ஸோ கன்ஸ்டன்ட் பண்ணணும். பட் இதை பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த ஆரிஜின்லேருந்து ரெண்டு பக்கமாக நம்ம வந்து ஈக்குவலாக வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வேரியேஷன்லேயே இருக்குது. பட் வி நீட் டு சென்டர். எப்படி சென்டர் பண்ணலாம் அப்படின்னா கன்ஸ்டன்ட் அப்ளை பண்ணலாம். சிமெட்ரி கன்ஸ்டன்ட். ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன் அண்ட் திஸ் லைன் அண்ட் திஸ் லைன். இந்த மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்டன்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு சிமெட்ரி கன்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இது மிடிலேருந்து ரெண்டு பக்கமாக ஈக்குவலாக அலைன் ஆகிடும். தென் கிளிக் ஓகே. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா பேக்கெட். ஸோ பேக்கெட்டில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக். நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு டேப்பிங் ஹோல் கிரியேட் ஆகிருக்குது. இந்த டேப்பிங் ஹோல் பார்த்தீங்கன்னா 2 into diameter 10.5 through M12 into 1.5 6 sketch through. அதாவது இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டயாமீட்டர் 10.5க்கு ஹோல் கிரியேட் ஆயிரும். த்ரூ ஹோல் அப்படின்னா இந்த ஷாஃப்ட் ஃபுல்லாகவே ஃபுல் டெப்த்துக்கு அது வரும். அதுக்கப்புறமா அதில் டேப்பிங் பண்ண போகிறாங்க. டேப்பிங் வந்து M12 into 1.5 த்ரெட்டுக்காக. ஓகேங்களா? இது வந்து 6 ஸ்கெட்சுங்கிறதெல்லாம் ஃபிட்டாக டிஃபைன் பண்ணுறது. அதெல்லாம் நம்ம ட்ரா பண்ண தேவையில்லை. அதெல்லாம் டிராஃப்டிங்கில் பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல M12க்கே நம்ம டைரெக்டாக ஹோல் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ M12க்கு நம்ம ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்காக we can directly use the hole command. Hole command போய்ட்டு just select the surface. ஒன் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் we need to change the hole type. ஹோல் டைப்பில் வந்து சிம்பிள்லாம் வைக்கணும். இப்போ சிம்பிளில் தான் இருக்குது, நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் த்ரெட் டெஃபினிஷனில் போய்ட்டு த்ரெட் ஆன் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இது ஆஃபில் இருந்தது அப்படின்னா யூ நீட் டு டேன் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பிச் வேல்யூவோடு இருக்குது. M12 into 1.5 பிச் இருக்கிறதுனால மெட்ரிக் தின் பிச் யூஸ் பண்ணணும். தின் பிச் ஆப்ஷனில் போய்ட்டு M12 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. M12. தென் இதோட டெப்த். ஸோ இந்த டெப்த் வந்து எவ்வளவோ அந்த டெப்த்தை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஷாஃப்டோட டெப்த் வந்து 27. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஹோல் வந்து பாட்டம் வரைக்கும் வரணும் அப்படின்னா யூ கேன் என்டர் த பாட்டம். ஸோ நான் வந்து இதோட இது வரைக்கும் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இங்கேருந்து இது வரைக்கும் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் இங்கே போய்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு டைமென்ஷன் ஆப்ஷனில் யூ கேன் சூஸ் திஸ் ஆப்ஷன் இன்ட்டு 27 செக் த ப்ரீவியூ. ஸோ ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து ஸோ இதோட டெப்த் 27 mm இந்த ஹோல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு இதோட பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் ஸ்கெட்சில் போய்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணாதுங்க. ஜஸ்ட் செலக்ட் த பாயிண்ட் அண்ட் திஸ் பிளேன். இது வந்து 27. எப்படி 27 அப்படின்னா டோட்டலாக ரெண்டு பக்கமும் இந்த ஹோல் வந்து ஆப்போசிட் சைடு வரும். டோட்டலாக வந்து 54. நம்ம ஒரு பக்கம் மட்டும் ஹோல் போடுறதுனால வந்து 27. தென் இந்த பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஸ்டன்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் கோஇன்சிடென்ட் பண்ணுங்கள், அலைன் ஆயிரும். ஸோ இட்ஸ் கன்ஸ்டன்ட். ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் அண்ட் செக் த ப்ரீவியூ ஹியர். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் இந்த ஹோல் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஹோலை வந்து ஆப்போசிட் சைடு மிரர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் த ஹோல் கமாண்ட். எப்போவுமே நீங்கள் மிரர் பேட்டர்ன்லாம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஃபீச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இது கம்ப்ளீட் பாடி எடுத்து உங்களுக்கு தப்பாக எரர் மெசேஜ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செலக்ட் த ஹோல் ஆப்ஷன், கோ டு திஸ் மிரர் கமாண்ட் இன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர் அண்ட் செலக்ட் திஸ் பிளைன். ஓகேவா? இந்த பிளைன் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் மிரரிங் பிளைன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஹோல் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டேப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் செக் தட் ப்ரிவியூ. இட்ஸ் கிரியேட்டட் த ஆப்போசிட் சைடு ஆல்சோ. ஸோ நவ் த ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட்டட். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு நீங்கள் கலரிங், இந்த பார்ட் பாடிக்கு கலரிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூ கேன் அப்ளை எனி கலர்ஸ் ஹியர். ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூ கேன் அப்ளை எனி கலர். ஸோ ரைட் நவ் ஐ எம் அப்ளைங் திஸ் கலர். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அண்டில் தென் பாய். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.